Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு gold updates கொஞ்சம் பார்த்துக்குவோம். So morning marketல இருந்து market பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை. So because இன்னைக்கு வந்து யூஎஸும் கனடா மார்க்கெட்டும் வந்து ஹாலிடே. ஸோ மேபி நம்மளுக்கு ஒரு ஈரோ மார்க்கெட் 130க்கு பிறகு மார்க்கெட்டில் வந்து நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து இந்த சார்ட் நான் மார்னிங் ட்ரா பண்ண சார்ட், ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி இந்த 50% 1704 இல்லாட்டி 1705 இந்த ஜோனை இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா மேபி இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து கண்டினியூவாக திரும்ப டவுன் ஆப்ஷன் வரக்குள்ள மார்க்கெட் கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஓவராலாக அந்த கீ ஜோன் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ பெரிய அப்டேட் ஒன்றும் இல்லை. ஸோ நான் வெயிட் பண்ணுறது வந்து நம்ம வெயிட் பண்ணுறோம் இந்த 1723 இல்லாட்டி 1720 மட்டும் மார்க்கெட் வந்து மேலே வந்துட்டு அதிலிருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஆப்ஷன் கிடைக்கணும் நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஸோ மேபி அதிலேருந்து டவுன் ஆப்ஷன் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதிலேருந்து டவுன் ஆப்ஷன். ஸோ 1720 டவுன் ஆப்ஷன் வர சான்சஸ் நிறையவே இருக்குது. 1724 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி 1725க்கு மேலே மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் போகிறதுக்கு திரும்பவும் பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. பட் எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்ல தெரியலை. ஸோ மேபி இன்றைக்கி டே சார்ட் வந்து நம்ம க்ளோஸ் வைக்கிறத வச்சு தான் நம்ம அதில் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ இன்னொரு கன்ஃபர்மேஷன், இது ஒரு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன், மேபி மார்க்கெட் மேலே போகாமல் மார்க்கெட் வந்து எகெயின் திரும்ப வந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் செல் ஜோன். ஸோ எகெயின் இதுக்கு கீழே செல் ஜோன். ஸோ இதுக்கு கீழே செல் ஜோன் எகெயின் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு நீங்கள் கட்டாயம் வந்து 1707க்கு கீழே 1705க்கு கீழே நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். 1700 பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. மேபி அது எதுவுமே நடக்காமல் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப இதில் இருந்து ரிட்டர்ன் மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இருக்கிறது 3 சான்ஸ். ஸோ பை ஷார்ட் பை லாங் செல் இருக்குது. ஸோ லாங் செல் வர்ற மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். மேபி பை ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தால் இதில் வந்து நீங்கள் ஷார்ட் பை ட்ரை பண்ணலாம் இப்போதைக்கு. ஏன்னா மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். மேபி இதில் மார்க்கெட் திரும்பவும் வந்துட்டு இதுலேயும் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதா இருந்தால் அது வந்து கட்டாயம் ஒரு ஷார்ட் பையாக தான் இருக்கும். நீங்கள் ஷார்ட் பை ட்ரை பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் டாப் லாஸ் வந்து கட்டாயம் 1703 அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. நான் அதில் வந்து ஆட் பண்ணுறேன் என்ட்ரி பாயிண்ட். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் 03 எடுத்துக்கிறீங்க. 03 எடுக்கக்குள்ள இதுக்கு கீழே நீங்கள் வந்து செல்லுக்கான என்ட்ரி. மேபி இந்த ஆப்ஷன் எதுவுமே கிடைக்காட்டி செல்லுக்கான என்ட்ரி. ஸோ நம்ம மேபி ஏ நடக்கலாம். அப்படி ஏ நடந்தால் நமக்கு கட்டாயம் பி ஆப்ஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது மூணுமே இது ரெண்டுமே நமக்கு நடக்காட்டி கட்டாயம் வந்து இந்த சி ஆப்ஷன் நடக்கும். ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது இன்றைக்கி. ஸோ ஓவராலாக நம்ம 3 ஆப்ஷன். ஏன்னா மார்க்கெட் வந்து பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை. ஸோ இதில் மார்க்கெட் வந்து ஸ்லோவில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த இன்ட்ராடேலையும் நம்ம பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இன்ட்ராடே வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ மேபி மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு க்ளோஸ் வைக்கிறதுக்குரிய சான்சஸ் இன்றைக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீக்லி சார்ட் பார்த்துக்குருவோம். வீக்லி சார்ட்டும் அதே மாதிரி தான். வீக்லி சார்ட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ மேபி இதுக்கு மேலே போக நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே போயிட்டு இதில் ஒரு 50% கவர் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்பவும் டவுன் வர நிறைய சான்சஸ் இருக்குது. மந்த் சார்ட் பார்த்துக்கிறங்க. மந்த் சார்ட்டும் ஒரு டோஜி மாதிரி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ மார்னிங் மார்க்கெட்டில் ஒரு க்ரீன் கலர் கண்டில் இருந்துச்சு. இப்போ டோஜி மாதிரி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இது ஒரு டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்டில் நடக்கிற நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது. ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 1777 பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே கட்டாயம் 1723 இல்லாட்டி 1720 வந்து போக சான்சஸ் இருக்குது. மேபி அது போனால் நமக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு செல் ஜோன் இருக்குது. ஸோ இந்த செல் ஜோன் வந்து கட்டாயம் கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்குது. மேபி இந்த செல் ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அபோவ்
பை ஜோன் 1723 இல்லாட்டி 1724. ஸோ பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் வந்து 1730 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு 1744 வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு இந்த சார்ட் அப்டேட் வந்து தரேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. இது ஒரு நார்மல் அப்டேட் தான். இன்றைக்கி மார்க்கெட் ஹாலிடே, வெயிட் பண்ணுவோம். நான் வந்து வெயிட் பண்ணுறேன், 130 மட்டும் வெயிட் பண்ணுறேன். ஸோ அதில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.